சுகுமாரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கதான் கூட்டு வராங்க. அவன் எக்காரணத்தை கொண்டும் ஸ்வேதா மேடத்தை காட்டி கொடுத்துடக்கூடாது. எப்படியாவது நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். எப்படிங்க? எப்படியாவது பேசு, ஏதாவது பண்ணு, வேற வழியே இல்லை. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? பதில் சொல்லு. யார் இது பண்ண சொன்னது? பதில் சொல்லு. இப்போ நம்ம ஸ்வேதாக்கு எதிராக வாயை திறந்தா உயிரோட போக முடியாது. முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றி வழியை பார்க்கணும். என்னன்னு சொல்லக்கூடாது. டேய், பதில் சொல்றானா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்றா. சார், நேற்று நைட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பாருக்கு போயிருந்தோம். அங்கே மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. இவர் என் மேலே மோதிட்டார் சார். தமிழில் இருந்த சரக்குலாம் கீழே கூட்டிடுச்சு சார். எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அதான் வேணும்னே பிளான் பண்ணி இவரை வெளியே வர வச்சு கொல்ல பார்த்தோம். நடந்த தகராறுல என் கையில் இருந்த கத்தி கை தவறி கீழே விழுந்துருச்சு சார். அந்த கத்தியை அவர் தற்காப்புக்காக அவர் கையில் எடுத்துட்டார் சார். நான் கோவத்தில் அவர் அடிக்க போனப்ப போதையில் தடுமாறி அவர் கையில் இருந்த கத்தியில் விழுந்துட்டேன் சார். அவர் என்னை குத்தவே இல்லை சார். இதுதான் சார் நடந்தது. இது போதையில் நடந்தது தான் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி யார் சொல்லியும் பண்ணல சார். கான்ஸ்டபிள், இவனை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. பின்னாலே வந்து வாக்குமூலம் வாங்கணும். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். முத்தரசன், நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், நீங்க இருந்துட்டு போங்க டாக்டர். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி டாக்டர், வரேன். நம்ம ஃபுல் சேஃப். அங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. அதை விட பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். என்னது? வெண்ணிலா கையால தாலி எடுத்து கொடுத்து ஜனனி கல்யாணம் நடக்க போகுது. நீ சீக்கிரமா வந்து சேரு, இல்லனா கல்யாணம் முடிஞ்சிரும். நான் வந்துட்டே இருக்கேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஏன் கையால தாலி எடுத்து கொடுத்ததா அந்த கல்யாணம் நடக்கணும். நான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரமா. ஓம் மகாகணாதி. ரெண்டு பேரும் இப்படி வாங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். தம்பதிகள் ரெண்டு பேரும் பெரியவாள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கிற நேரத்துல வெளியில டக்குன்னு ஓடி போயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் வெண்ணிலா நீ கையால என் கல்யாணம் உண்மையிலே நல்லபடியா நடந்துச்சு. அதுக்குதான் இந்த மரியாதை. அது மட்டும் இல்லாம சபையில எவ்வளோ பெரிய தியாகியாகி வெண்ணிலா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கட்டும், தாலி எடுத்து கொடுக்கட்டும்னு விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த மரியாதை. வாங்கிக்கோங்க ஸ்வேதா. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஓ, என்ன நீங்க தேடி வந்து கொடுக்கிற பரிசா வேண்டான்னு சொல்றீங்க? சீக்கிரமா ஓடி போயிடுங்க, சரியா? என்ன வேகமா எழுந்திருக்கிறீங்க? இப்பவே பொட்டி எடுத்து கிளம்ப போறீங்களா? பொட்டி எல்லாம் கட்ட போறது இல்ல. இது பாருமா, உன்னோட ஆசையை கெடுக்க வேண்டான்னுதான் இந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் முத்தரசன் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். அது நடக்காம நான் இந்த வீட்டை விட்டு நகருவேன்னு மட்டும் கனவு கண்டாத. நீங்களும் பகல் கனவை கண்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா வெண்ணிலா அன்னைக்கும் முத்தரசனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹலோ மேடம், இந்த
பஞ்ச் டயலாக் சொல்றதுக்குலாம் நாங்க இருக்கோம். நீங்க பாட்டுக்கு ஏதோ பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு தான் நினைச்சு போய்கிட்டே இருக்கீங்க. வெண்ணிலாவ 24 வருஷமா முத்தரசன் மாமாவுக்கு தெரியும். ஆனா அவ வேணும்னா மனசுல என்ன வேணாலும் கனவு காணலாம். ஆனா ஒரு கை தட்டின ஓசை எழும்பாது இல்லையா? அதுதான் அவ கதை. அவ மனசுல இருக்கிற தைரியத்தை இன்னும் 24 மணி நேரத்துல மொத்தமா உடைச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ எந்த சந்தோஷமும் படவே முடியாது. அது உங்களால முடியாது. முடிச்சு காட்டுறேன். பார்க்கலாம். இன்னொரு வீட்ல போய் ஒண்டி வாழ போற இவளுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா, இந்த வீட்ல முத்தரசன் மாமாவோட மனைவியா முழு உரிமையோட ராணி மாதிரி வாழ போற எனக்கு எத்தனை திமிரு இருக்கணும். நாளைக்கு காலையில விடியும் போது நான் சொன்னதை பண்ணி காமிச்சே தீர்வேன். ஜனனி அதை பார்க்கணும், பார்க்க வைப்ப. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த ஸ்வேதா என்கிட்ட அப்படி பேசுவா? அப்படி என்ன பேசுனா? அவ என்கிட்ட நான் இங்க வந்து 24 மாசம் கூட ஆகல. ஆனா முத்தரசன் மாமா என்ன அவரோட மனைவியா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நினைப்ப அவ மனசுல விதைச்சு விட்டதே கூட இருக்கிற நீங்களாம் தான். அவ மனசுல இருக்கிற தைரியத்தை இன்னும் 24 மணி நேரத்துல மொத்தமா உடைச்சு காட்டுறேன். அண்ணியோட தைரியத்தை அவ 24 மணி நேரத்துல உடைக்கிறேன்னு சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இத பாரு, இது எல்லாம் ஒரு பிரச்சனையா நினைச்சுக்காத. இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது? எனக்கு தெரியல. அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது? எனக்கு தெரியல. ஜனனி இன்னும் வரலையா? கனவுலதான் ஆடணுமோ? வெண்ணிலா நீ சந்தோஷமா இல்லல, அதனால நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடலான்னு சொல்றேன். சரி, உனக்கு வெண்ணிலா நீ தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கோங்க, போங்க. சொல்லுங்க மாப்பிள்ள தம்பி. ஒரு நிமிஷம் போனை வெண்ணிலா கிட்ட கொடுக்குறீங்களா? வெண்ணிலா கிட்டியா? இந்நேரத்துக்கு நான் என்னன்னு சொல்லி கொடுக்கறது? அண்ணா கொடுங்கண்ணே, நீங்களும் சேர்ந்து என்ன படுத்தாதீங்கண்ணே. மாப்பிள்ள தம்பி, நீங்க தான் இப்ப படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பாக்குறேன். மாப்பிள்ள தம்பி கிட்ட பேசணும் மாமா. இந்த நேரத்துல என்ன பேச போறாரு? என்னன்னு தெரியல, பேசு. சொல்லுங்க கௌதம். அக்கா, நீங்க மனசு சந்தோஷமா இல்லாததால ஜனனிங்க ரொம்ப சோகமா இருக்கா. நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அவ முதலேருவ பத்தி யோசிப்பாளா. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு ஃபோன் பண்ணக்கா. ஐயோ, ஒரு நிமிஷம் ஜனனி கிட்ட போன கொடுங்க. இந்த வெண்ணிலாக்கா தான் லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ. என்ன ஜனனி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு ஜனனி, நீ எந்த வருத்தமும் படக்கூடாது. எனக்கு எத்தனை சோகம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்து சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை எனக்காக மட்டும் இல்ல, வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. தயவு
தயவு செஞ்சு சந்தோஷமா இரு ஜனனி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இதை பண்ண மாட்டியா? நான் நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கேன், புரியுதா? சரிங்க அண்ணி, எனக்கு புரியுது. கௌதம், உங்க மனசு என் மனசு ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு சம்மதிப்பீங்களா? சொல்லு ஜனனி. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். வெண்ணிலா அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம முதல் இரவை தள்ளி வச்சிடல கௌதம். நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? நீ அவங்கள நேசிக்கிற அளவுக்கு எனக்கும் வெண்ணிலாக்கா மனசுக்கு நெருக்கமானவங்க தான். அவங்க சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷமும். கண்டிப்பா நம்ம தள்ளி வச்சிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் கௌதம். ஏன் இப்படி அபசகுணமா நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாமி, ஏன் இப்படி திரும்ப திரும்ப கற்பூரம் அணையுதுன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் நீதான் பாத்துக்கணும். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஆமா, என்னடா விஷயம்? அல்வா எல்லாம் சாப்பிட்டு இருக்க? அதுவா, எனக்கு ஜிலேபி தான் அல்வா கொடுத்தா. ஜிலேபி கொடுத்தாளா? எதுக்காக அல்வா கொடுத்தா? அதுவா, அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ரிஜிஸ்டரை வச்சு சொத்து பிரிக்க போறாங்களாம். அதான். சொத்தை பிரிக்க போறாங்களா? ஐயோ ஐயோ, யார்ட்டி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் உங்ககிட்ட உளறிட்டேனே. இது பாரு அண்ணாமலை, அல்வா தின்ற மும்மரத்துல நான் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டேன். நீ மட்டும் இதை தயவு செஞ்சு பூங்கோதுகிட்ட சொல்லிடாத. சரி சரி, அவன் என்ன கொன்னே போட்டுடுவான். சரிடா அழகப்பா, நான் சொல்லல, நீ அல்வா சாப்பிடு. அழகப்பா, முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் தான் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படிடா சொத்தை பிரிப்பாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? இதே அல்வா எப்படி முடிக்க முடியும்னு கேட்டா நான் சொல்லுவேன். இங்க பத்தியா, முடிஞ்சு போச்சு. மண்ட மாதிரியே காலியா இருக்கடா. ஜனனி, நேத்து என்ன சொன்ன? காசு கொடுத்து என்கிட்ட வந்து எவ்வளவு திமிரா பேசின. இன்னைக்கு உன்கிட்ட நேத்து சவால் விட்ட மாதிரி ஒரு தரமான சம்பவம் இந்த வீட்ல பண்ண போறேன். அது என்னன்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தர போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே டம்மி பீஸ் தான், வெண்ணிலா மாதிரி தான். ஆனா நீங்க சொல்றதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பாப்போம், என்ன விஷயம் உங்களுக்கு பொறி தட்டுச்சா? நல்லாவே தட்டிச்சு. உனக்கும் முத்தரசனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிருக்கேன், அதானே? மனுஷன்னா நீதாயா? கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்லிருக்க. இப்ப நான் அந்த பரிசு உங்களுக்கு கொடுத்துருவா. என்ன பரிசு தெரியுமா? இன்னையில இருந்து என் மதிப்புக்குரிய எதிரி நீங்க தான். அதுதான் பரிசு. ஏன்னா ஸ்வேதாவுக்கு எதிரில எதிரியா நிக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இந்த வீட்லயே உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் என் மனசை படிச்சிருக்கீங்க. கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க. சூப்பர். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. திடீர்னு எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்க. அதனால இடையில எதுவும் பேசுறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதான் கௌதம் வீட்டு சார்பா உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன்ப்பா. சொல்லுங்க, எனக்கு புரியல. இல்ல, கல்யாணத்துக்காக சீர்வரிசை பண்றதா சொல்லியிருந்தீங்க.
அத பத்தி இது வரைக்கும் எந்த பேச்சையும் காணோமே. இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அத பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இங்க வந்திருக்கேன். மாமா கவலைப்படாதீங்க. எதுக்காக நீங்க அத பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க பேசுறத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க வருத்தப்படுறதுக்கு இது விஷயமே இல்ல மாமா. என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்க? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, நீ என்ன வருத்தப்படாதீங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா, கல்யாணம் ஆனாதான் சொத்தை பிரிக்க முடியும்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் சீல் வச்ச சர்டிபிகேட் இருந்தாலே செல்லுமே மாமா. அத வச்சு சொத்து பிரிக்கிற விஷயத்த நாம நினைச்ச மாதிரி ஈஸியா பண்ணிட முடியும். இன்னைக்கு இவங்க ஒருத்தர் மட்டும்தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நாளைக்கு இன்னும் நிறைய பேரு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜனனிய நாம அப்படியே விட்டு கொடுத்துட முடியுமா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாம அமைச்சு தர வேண்டியது நம்ம கடமை தானே மாமா. ஆமா, நீ சொல்றதும் எனக்கு சரிதான் படுது. சித்திங்க இருந்திருந்தா கூட நீ சொல்றதா சொல்லியிருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம். இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா, ஜனனி நல்லா இருக்கணும்னா நான் சொத்தை பிரித்து கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நான் ஸ்வேதாவை உடனடியாக கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்படி திடுப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் ஒன்று, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ஜனனி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. எப்படி நீங்க எல்லாம் தாங்கிக்க போறீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, என்ன பண்றது? ஒரு நல்லது நடக்கும்போது இதெல்லாம் பொருட்படுத்த கூடாதுன்னு தான் நான் பாவம்னு விட்டுட்டேன். ஆனா ஜனனி வந்து இந்த காசு கொடுத்து வற்புறுத்துற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணல. பேசாம தான் இருந்தேன். ஆனா அவளா தேடி வந்து தட்டுல பணத்தை வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு அவ்வளோ திமிரா பேசினான். சரி, அவ திமிருக்கு பதிலடி கொடுத்தே தீரணும்னு தான் அவ கொடுத்த பணத்தை வச்சு இப்ப இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணிருக்கேன். ஜனனி, ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள்ள தம்பி, ஸ்வேதா அவளுக்கும் முத்தரசனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறத பார்த்தா அநேகமாக ரெஜிஸ்ட்ரார் எங்கேயே வர வச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வர்ற ரெஜிஸ்ட்ரார் இங்கே வர விடாமல் வெளியிலேயே மடிக்க அடித்து துரத்துவோம். சரிண்ணே. மாப்பிள்ள தம்பி, நான் சொன்னேன்ல இந்த வழியில தான் வருவாங்கன்னு. மாட்டிட்டாங்க பாரு. மாப்பிள்ள தம்பி, அந்த ரெஜிஸ்ட்ரார் வெளியில இருக்குங்க. சார், ரெஜிஸ்டர் சார். அதான் பாருங்க. டிரைவர், வண்டி எடு, சீக்கிரமா எடு. உங்களை தான் சார். சார். வண்டி எடுத்து உட்காருங்க. வாங்க. ஏய். அவனுக்கு போயிட்டானுங்களே, என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நம்மளை கிராஸ் பண்ணி தானே போயிருக்காங்க. ஊருக்காரங்க எப்படி இருந்தாலும் அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்கள தாண்டி போக முடியாது. வாங்க போலாம். சூப்பர். ஏ டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போயேன்பா. அட முன்னாடி பாருமா, இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்க. பயமா இருக்க, என்னமா பண்ணலாம்? என்னடி சீட்டுக்குற? ஓகே, அப்படினா பாரு. போடி. முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். எங்களை தடுத்தீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஊரை மீறி போயிருவீங்களா? இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் உங்களை பிடிச்சு வச்சிருக்கோம். மத்தபடி நீங்களா ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா, நீங்க பார்த்து என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அதான் ரெஜிஸ்டர் புடிச்சு வச்சுக்கிட்டீங்கல்ல, எப்படி இருந்தாலும் நாங்க நினைச்சது நடக்காது. வேணும்னா நீங்க என்ன ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதோ இவ்வளவு வேணாலும் ஒரு அடி அடிச்சுக்கோங்க.
எங்களை விட்டுருங்க, ரொம்ப பசிக்குது. என்னால பசி தாங்க முடியாது. எங்களை விட்டுருங்களேன். சரி சரி போய் தொலைவிட்டுப்பா, விட்டுருங்க. இருங்கம்மா, நானும் வந்துடுறேன். நீ எங்க போற? உட்காரியா? அட இருங்க, சும்மா இருங்க. அந்த பியோன ரெஜிஸ்ட்ரார் மாதிரி அவங்க மத்தியில உட்கார வச்சிருக்கேன். அவங்களும் அந்த ஆளுதான் ரெஜிஸ்ட்ரார்னு நினைச்சு பலத்த மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் என்ன ஏமாத்திட்டு தான் நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது நாம நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவங்க ஏமாறுறதே தெரியாம ஏமாறணும். அதுக்கப்புறம் மொத்த விஷயமும் நான் நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சதும் அந்த கும்பல மொத்தமா நிக்க வச்சு நான் கை கொட்டி சிரிக்கணும். மருது, இந்த ஊருக்குள்ள எனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்கு அத்தனை தடைகளையும் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை இப்படி உட்கார வச்சு சிரமப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க சார். சாரி. பரவாயில்ல மேடம். மருது, சாருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கா? ஃபுல் மீல்ஸே ரெடியா இருக்கு. ஏய், நிறைய இருக்குங்களே. அட பரவாயில்ல சார், நீங்க சாப்பிடுங்க. அக்ஷயா, இவங்க இங்க இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக் கூடாது, புரியுதா? இனிமே நடக்க போற திட்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. வாங்கடி. மாப்பிள்ள தம்பி, என்னதான் உனக்கு சைட்ல கிம்பளம் வாங்கினாலும் சோசி சாப்பிடணும்னு சும்மா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி சாப்பிட்ற பாரு. ஏமா ஜனனி, கௌதம் எங்க போயிருக்கா? ஏதோ வந்துருவாருங்க அத்த, கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. வந்துருவாரு. அலறி அடிச்சு ஓடி இல்ல வர போறாரு. அது தெரியாம இவ இங்க அசால்ட்டா இருக்கா. ஸ்வேதா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் எப்போ வருவாரு? ஏதோ இப்ப வந்துருவாரு மாமா. கிளம்பிட்டாரு, வந்துருவாரு. ஆமா கிளம்பிட்டாங்க. ஆனா ஊருக்கு நடுவுல சிறை கைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாவம் ஸ்வேதா. அக்ஷயா, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இதோ பண்ற ஸ்வேதா. உட்காருங்க மாமா, உட்காருங்க. என்னையா சார், டைம் வேற ஆச்சியா, சீக்கிரம் போகணும். போயா சார், போயா. இங்க நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளதான் இருக்கணும். வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே சார். வண்டியில இரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சாரி, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன இது, அண்ணாமலை அண்ணனும் கௌதமும் ஏதோ கோட்டை விட்டுட்டாங்க போல இருக்கே. கார்த்தி, ஒரு நிமிஷம் வர. அங்க பாத்தீங்களா, வெண்ணிலாவோட கொடுக்க ஒண்ணு பதறிக்கிட்டு ஓடுது. எங்க போவா? போய் அந்த அண்ணாமலைக்கு போன் பண்ணுவா. பண்ணட்டும். சார், டைம் ஆகுது. கல்யாணத்தை முடிச்சிடலாமா? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. முடிச்சிடலாம். அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ரெஜிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது. அவர் இங்க வராம தடுக்கிறேன்னு சொல்லி தானே நீங்க போனீங்க. அது எப்படி முடியும்? நாங்க தான் அந்த ரெஜிஸ்டர் டெம்ப்ளேட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே போது அவர் எப்படி எங்க வர முடியும்? அண்ணே, அந்த ஸ்வேதா ஏதோ தில்லுமுள்ள பண்ணி உங்களை நல்லா ஏமாத்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கல்யாணமே நடக்க போகுது. தயவு செஞ்சு உடனே வாங்கண்ணே. வரோமா? புடிங்க மாப்பிள்ள. ஸ்வேதா சரியான தில்லங்கடி எப்ப போல இருக்கு மாப்பிள்ள. மனைவியா இருந்த வீட்ல நான் உங்க
இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கலையே. அன்னைக்கு நீங்க தானே என் கனவுல வந்து நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆத்மார்த்தமா என்ன ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணீங்க. நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். இப்படி எல்லாமே வீணா போயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்க்கா? நீங்க போன இடத்துக்கே நானும் வந்துடுறேன்க்கா. நான் செத்துடுறேன்க்கா. ஐயோ, எல்லாரும் ஏன் இது அவசர அவசரமா நடந்துச்சுன்னு யோசிப்பீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜனனியோட கல்யாணம் முடிஞ்சு ஏன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனனிக்கு சேர வேண்டிய சொத்தை நான் பிரித்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அதுக்காக எதுக்கு இவ்ளோ அவசர கதியில கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் இப்ப உங்களை கேட்டேனா? நீ கேட்க மாட்டம்மா. நீ கேட்கலனால அண்ணன் நான் பண்ணணும்ல. நானும் நீயோ ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலனாலும் நான் அண்ணன்டா. நீ என் தங்கச்சி. நமக்குள்ள இருக்கிற பாசம் அது நமக்கு தெரியும். ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு புரியாதுல்ல. தப்பா பேசுவாங்க. ஏண்டா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி கோயிலில் வச்சு வெண்ணிலாவை நிச்சயம் பண்ணிட்டு இங்க ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜனனிக்கு இப்போ சொத்தை பிரித்து கொடுத்தாங்களாம். அந்த அம்மா ஒரு மாதிரி பேசிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழியும் இல்லை. சித்தி வேற எல்லாம் இருந்தாலும் அர்ஜென்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். என்னைக்கா இருந்தாலும் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கே நீ தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கிற. சார், சர்டிஃபிகேட் ரெடியா? அதான் மேடம், அது கொடுக்கணும்னா ஸ்டாம்பு சீல் எல்லாம் வேணும் மேடம். அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். யோ, எங்கேயா வச்ச? சார் காணோம் சார். யோ, என்னையா நீ? அது எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதியா? எடுத்து வச்சதை காணும்னு சொல்ற. நடுவில் என்ன காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம்? ஒருவேளை கொண்டு வந்ததை நிஜமாவே காக்கா தூக்கிட்டு போயிருச்சோ? என்னாச்சு சார்? சாரி ஸ்வேதா மேடம், நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் போயிட்டு சீல் வச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரமா சார். ஓகே மேடம். சீக்கிரமா அந்த சர்டிபிகேட் மட்டும் கையில வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன கையிலேயே பிடிக்க முடியாது. ஆட்டம், பெரிய ஆட்டம் காமிக்க போற இந்த ஸ்வேதா யாருன்னு. திருப்பதி பாதி மொட்டை மாதிரி பாதி நடந்த இந்த கல்யாணத்துக்கே இந்த குதிக்கிறியே. சீல் வச்ச சர்டிஃபிகேட்டும் கைக்கு வந்துட்டா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப போல இருக்க. ஆமா, குதிக்கிற. சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் எப்படி குதிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். புரியுதா? லுக்கியா, உன் கைக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கவே கிடைக்காது. பார்க்கலாமா? உன் சன்னதியில வச்சு என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லி மாமா என் கையில மஞ்ச கயிறை கட்டி விட்டாரு. அது சுத்தமா அவருக்கு ஞாபகம் கூட இல்லையே. ஏன் என் மாமா அவர் மனசுல இருந்து என்ன தூரமா ஒதுக்கி வச்சுட்டாரு? எப்படி இது நடந்துச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கலையேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட அவர் மனசுலயோ முகத்திலயோ தெரியவே இல்லையே. அவர் வேற உலகத்துல இருக்காரு. ஆனா என் உலகமே அவரை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பண்ண அத்தனையும் வீணா போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு உன்னை நம்பி வந்தவங்களுக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணாத. கண் எதிர்க்க சவால் விட்டு ஏன் முத்து மாமாவை கையில இருக்கிற பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாங்களே. இதெல்லாம் எதையுமே உணராம முத்து மாமாவா உங்களுக்கு சாதகமா நடந்துக்கிறாரு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்ற? சார் எல்லாம் போயிருச்சு சார். என்னையா சொல்ற? சார் இங்க பாருங்க சார். என்னையா பண்றது? சார் உங்களுக்கு விஷயம் தெரியாது சார்.
அந்த சுவேதா இருக்காங்களே பயங்கரமான வில்லி சார். இப்படி அழிஞ்சிருச்சுன்னு வாயில சொன்னா நம்ப மாட்டாங்க சார். அதுவும் நடந்த கல்யாணத்தை எப்படி சார் செல்லாதுன்னு சொல்றது? நாம அப்படி மட்டும் பதில் சொன்னோம் நம்மள அவங்க கொன்னுருவாங்க சார். நம்ம நேர்ல போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம் சார். யோ என்னையா பயமுறுத்துற? ஆமா சார், பக்கத்துல தான் இருக்கும். ஒரு 8 நேர்ல போய் இப்படி ஆயிருச்சு, இன்னொரு நாளைக்கு ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் சார். சரி வா போலாம். வாங்க சார். ஸ்வேதாக்காக்கு மட்டும் இப்ப நடந்த கல்யாணம் ஊரறிய உலகறிய தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் போறாதா. நாம தான் தண்டோரா போட சொல்லிருக்கோம்ல. ஆரத்தி எடுக்கிற ஒவ்வொரு தட்டுக்கும் 2000 ரூபாய். அதனால எல்லாருமே வாயடிச்சு நிப்பாங்க. நீ கவலையே படாத. நாம போட சொன்ன தண்டோரா வேலை செஞ்சிருக்குமா? கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கும் கார்த்தி. இந்நேரத்துக்கு சாணி கரைச்சி ஊற்றிருப்பாங்க, செருப்பாலையும் அடிச்சிருப்பாங்க. அது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கண்டிப்பாக சுவேதாக்கு அப்போ வச்சே தீருவான். சார் ஸ்வேதா மேடத்தை பார்க்கணும். ஏன், என்ன விஷயம்? முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட பேசணும். அவங்க ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்க. என்ன விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க வந்தது நாங்கள் சொல்லிடுறோம். இப்ப கல்யாணம் பதிவு பண்ண லெஜர் முழுக்க ஆத்துல விழுந்து அழிஞ்சு போச்சு. அதனால இப்போ நடந்த கல்யாணம் செல்லாது. என்னது நடந்த கல்யாணம் செல்லாதா? என்ன பண்றதுன்னே புரியல. அதான் அவங்கள நேர்ல பார்த்து சொல்லாமனு வந்திருக்கோம். கார்த்தி, நான் சொன்னல ஆண்டவன் ஒருத்தருக்கான் சுவேதா காப்பு வைப்பான்னு, பார்த்து எப்படி வச்சிருக்கான்னு. இப்போ என்னடா பண்ணலாம்? சார் நீங்களும் உட்காருங்க சார். அட அண்ணாமலை அண்ணா, சொல்லுங்கண்ணே. ஸ்வேதா ஊருக்குள்ள வந்ததும் அவளுக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு பூவெல்லாம் தூவி அவன் மிரண்டு போற அளவுக்கு மரியாதை பண்ணணும்னு அண்ணாமலை சொன்னாதான் ஊருக்குள்ள தண்டோரை போட்டு சொல்லு. அண்ணே முன்ன வேற மாதிரி சொல்ல சொன்னீங்க. டேய் அப்பப்ப மாறும், நான் சொன்னதை செய். என்ன? சரிண்ணே. முத்தரசன் ஐயாவை கல்யாணம் பண்ண ஸ்வேதா மாலையோட ஊருக்குள்ள வராங்க. எல்லாரும் அவங்களே அசந்து போற அளவுக்கு ஏகப்பட்ட மரியாதை பண்ணி அனுப்பணும்னு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு. அந்த அண்ணாமலை தம்பி வெண்ணிலாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த தம்பி சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். டேய் என்ன நொன்னு என்ன பண்றேன்னா, ஸ்வேதாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்குள்ள ஜீப் எடுத்துட்டு ஊர்வலமா போயிருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் நான் சொல்றத சொல்றேன். அந்த விஷயம் தான் என்னன்னு சொல்லுங்கண்ணா. முட்டை போண்டா, முக்கியமான விஷயமா அதான்டா. அண்ணாமலை என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாரு. அவங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் நீ திரும்ப திரும்ப அதையே தான் சொல்ற, புரியுதா? இப்ப எதுக்கு நான் மட்டைய சொல்லிடுற? என்னடா சொல்ல போற? அண்ணாமலை அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாரு. உன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய் சொல்லுப்போம். அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா. நம்ம அண்ணாமலை அண்ணா. அண்ணாமலைக்கு என்னடா? அண்ணாமலை அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாரு. எனக்கு ஆரத்தி எடுக்கிறது கூட உனக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதான் இப்படி இடைஞ்சல் பண்றான். அக்ஷயா, இவ என் பக்கத்திலே வரக்கூடாதுடி. போ. சரி நான் பாத்துக்கிறேன். இதோ பாரு, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் உனக்கு சொல்றேன். மறுபடியும் இன்னொரு வாட்டி வாய திறந்துன்னு வச்சுக்கோ, மூக்குலயே குத்தி பஞ்சர் ஆக்கிடும். போடா. இந்தாங்கம்மா. நன்றிம்மா. போயிட்டு சரி தாய், போயிட்டு வாங்க. அக்ஷயா போலாமா? ஹாய். அக்கா அக்கா ஒரு நிமிஷம். அண்ணாமலை அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம். என்னடா டேய், என் தொல்லை தாங்க முடியல. அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? எரிச்சலா இருக்கு. அக்ஷயா, இவன் என்னன்னு பாரு. அப்பவே இவனை துரத்தி விடுன்னு சொன்னல. போ. இவன் சொல்றதே கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இவன் என்ன பண்ற பாரு. என்னடா அண்ணாமலை சொல்லிட்டே இருக்க. அக்கா சொல்றது கேளுங்கக்கா. பேசாம அண்ணாமலை அண்ணா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னார்க்கா. நீ என்ன பண்ற பாரு. வாய் திறந்த அடிச்சிருவேன். இப்ப சுத்துங்க.
அக்கா அக்கா அண்ணாமலை நல்லா விட்டு பேசக்கூடாது இவன். அண்ணா அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை. அக்கா வேணாம்க்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. வாய் திறந்த மரியாதையா இதெல்லாம் முடியற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? என்ன முக்குற? வாய் மூடு. இங்க கோவில்ல ஒவ்வொரு இடத்துல நடக்கிற எல்லா திருவிழாலையும் எனக்கு தான் முதல் மரியாதை. ஓகே ஓகே, பாய் பாய். நன்றி நன்றி நன்றி. பாய் நன்றி, ரொம்ப நன்றி. பாய். மஞ்சள் தண்ணி எடுத்துருவாப்பா. எதுக்கு மஞ்சள் தண்ணி? அம்மா, அது நம்ம ஏரிக்கிற அம்மனுக்கு பூஜை செஞ்ச தண்ணிமா. அதை தெளிச்சு கூட்டிட்டு போனாதான் திருஷ்டி படவே படாது. அதுக்கு தான். ஆஹா, என்னோட கணிப்பு சரிதான் போல இருக்கு. இது எங்கேயோ தப்பா இருக்குதே. ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்களே, அதே மாதிரிதான் எனக்கு தோணுது. இத சொன்னா வர அவ திட்டுவா, நம்பவும் மாட்டா. என்ன பண்றது? வாங்கயா வாங்க. போலாம். எனக்கு இவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு கூட்டிட்டு போறது சந்தேகமா இருக்குது. இப்படிதான் ஆட்டை வெட்டுறது கூட கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஏண்டி, எல்லாரும் எனக்கு எவ்வளவு மரியாதை பண்றாங்க, அது உனக்கு பொறுக்கலையா? நீயும் அந்த அண்ணாமலை மாதிரி அதை எதுன்னு குழப்புற. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு கும்முனுவோ. அதுக்கு இல்லடி ஸ்வேதா. இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? அந்த பையனை கூட்டின டேப்பு ஜீப்புக்குள்ளதான் கிடக்குது. எடுத்து உனக்கு விட்டுடுவேன்.